எல்லாருமே வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து விஜய் கட்சிக்கு வாக்களிச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஏமாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மெயினாக குடிநீர். ஏன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணி. இதை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அது நம்ம நாட்டிலேருந்து நம்ம தண்ணி அள்ளி குடிக்கவே நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் மாற்று கட்சியை நினச்சி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவர் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. ஏன்னா 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்களே. எத்தனையோ இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் பாருங்க, அரசு வேலைக்காக எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க, வேக்கன்ட் இருக்கு. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ்எம்சி மூலியமாக போட்டு நிரப்பிட்டு இருக்கீங்க. அப்போ பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்களோட நிலைமை என்ன? எல்லாரும் மாற்றம் வேணும் போட்டாங்களே தவிர இப்போ எல்லாத்துக்கும் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்கிறது இதுதான். என்னோட நிறையா படிச்சிங்க எல்லாருமே அரசு வேலைக்காக படித்து முடிச்சுட்டு தேர்வு எழுதி டெட்டு டிஆர்பி எல்லாம் படித்து முடிச்சு பணி நியமனத்துக்காக காத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் 41 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ உங்களை பார்க்க வந்து இறந்ததுனாலேயே நீங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் விடிய கண்ணு முழிச்சு படித்து மற்ற எல்லாத்தையும் ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு கூட போகாமல் தியாகம் பண்ணி படித்தாங்க இல்லைங்களா, எழுதி பாஸ் பண்ணி வேலைக்காக காத்திருக்காங்க. அவங்களோட நிலைமை இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். குழந்தைங்கள் ஏங்க அந்த 10 வயசு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? ஒன்றும் இல்லை. போன ஆட்சியில் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், நான் அவங்களோட பேர் சொல்ல விரும்பலை, அவங்களோட இது சொல்ல விரும்பலை. காரணம் போதை. ஒரு குழந்தைய தண்ணியை போட்டுட்டு தொடர்ந்து பாலியல் வன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் போய் நர்ஸ் மூலியமாக தெரிஞ்சு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. 2 மாதத்தில் வெளியே வந்துட்டாங்க. அப்போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த குற்றங்கள்லாம் நடக்குமா? இதே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர்த்த பொம்பளை பிள்ளைங்களை தொட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 ரோட்டில் வச்சு தூக்கில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 5ஆவது ஆள் பொம்பளை பிள்ளைய தொடுவானா? தொடர்க்கு பயப்பானா? பயக்க மாட்டானா? காரணம் எல்லாமே இந்த மது போதையிலேருந்து எல்லா போதையும் உள்ள தாராளமாக நடமாடுது. இது எல்லாம் ஒழிச்சா மட்டும்தான் நம்ம இளைஞர்கள் சமுதாயம் முதலாவது நல்லா இருக்கும். ஏன் 10 வயசு குழந்தை தண்ணி அடிச்சிட்டு இருக்குதுங்க. நான் போன தடவை ஓட்டு கேட்டு போனப்போ அந்த ஒரு மெடிக்கல் இருந்த அக்காவுக்கு அவ்வளோ கதறிட்டு சொல்கிறாங்க. 7 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு எங்கள் அப்பா வந்து குடிச்சு இறந்து போயிடுறாருன்றது, எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னு போய் மெடிக்கலில் கேட்குது. அப்போ நிலைமை எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். காமராஜர் காலத்தில் மதுவோ இல்லை கள்ளச்சாராயமோ உள்ளே வந்துதா? ஒரு நடிகர் வந்து தானே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அத்தனைக்கு காரணம் இந்த நடிகர்கள் தானே. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விழிப்படைஞ்சால் மட்டும்தான், இந்த சாராயத்தை ஒழிச்சா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு வருஷத்துக்கு 25 லட்சம் விதவைகள் உருவாகிட்டு இருக்காங்க. டெய்லி 10 பேர் போய் இ-சேவை மையத்தில் நான் விதவைன்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம நாட்டினோட நிலைமை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. மாற்றம்னு சொல்லி விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. எத்தனை கடைகளை மூடிருக்காங்க? 717 கடைகள் மூடுறேன்னு சொன்னாங்களே, கண் துடைப்பு தான் மூடுனாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. 57 விதமான மது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா? எதுக்கு? இன்னும் குடிச்சு சீக்கிரம் சாவுங்கன்னு சொல்கிறதுக்கா? இதுதான் நீங்கள் சிஎம் சாராக இருக்கீங்க. சட்டமன்றத்தில் போய் ஏன் இப்படியே உட்காந்துருக்கீங்க? மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்காக தானே உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சோம். அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்காக தான் அனுப்பிச்சோமா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது எதையாவது தெரியுமா? ஒரு அரசு பள்ளியில் போய் ஒரு குழந்தைங்கிட்ட போய் வாட் இஸ் ஃபாதர்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு புரியுமா? வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்கணும். உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். அதையே ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க. எல்லாமே ரீல்ஸ் மோகமாக இருக்குது. சிஎம் சார் கையெழுத்து போட்டுருக்காரு. அது யாராவது இது நாள் வரலும் ரீல்ஸாக போட்டாங்களா? ஆனால் உங்கள் ஆட்சியில் மட்டும்தான் எல்லாமே ரீல்ஸாகவே வருது. எது ரியலாகவே நடக்க மாட்டேங்குது. மக்கள் பிரச்சனையை என்னைக்கு முன்னாடி நின்று அதை சால்வ் பண்ணி கொண்டு வரீங்களோ அப்போ தான் நீங்கள் ரியல் ஹீரோவாக இருப்பீங்க. இல்லைன்னா ரீல் ஹீரோவாக தான் இருப்பீங்க. இது படத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். எழுதி கொடுத்தா படிக்கிற வரலும் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்களோட பிரச்சனை மைண்டில் இருக்கணும், நெஞ்சில் இருக்கணும், பதியணும். இங்கே நாம் தமிழர் பிள்ளைங்களை பாருங்கள். கார்த்தியாக்கா பேசுனாங்க ஏதாவது ஒரு துண்டு சீட்டு, நான் பேசுகிறேன் ஏதாவது ஒரு துண்டு சீட்டு. யாரை வேணால் கேட்டு பாருங்க, ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட குறைகள் எல்லாமே எங்கள் மனசில் இருக்க மூலையில் இருக்குது. இப்படி ஒன்று அவங்களுக்கு தெரியணும். எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்டால் அடுத்த நாள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. சிஎம் அப்படின்னா மக்களோட பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, பெருந்தறிவில் தண்ணி பூரா நஞ்சா போச்சு சிப்காட்டில். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேன்சர், பெத்தாம்பளை வரைக்கும் வந்துருச்சு. குஜரமடை வந்து நம்மளுக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீரோற்ற எல்லா பக்கம் தான் வரும். இப்போ அடுத்தது பவானி சாகரோட கால்வாயிரத்தில் ஆரம்பிக்கிறாங்க சிப்காட். அங்கே ஆரம்பித்தா நம்மளுக்கு வர்ற இந்த வாய்க்கால் பூரா பாலாகும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கேன்சர் வரும். மக்களை பொறுத்த வரலும் இலவசம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட வரலும் இப்படி தான் இருக்கும். அறியாமல் என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாடு நல்ல நாடாக மாறும். ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா அது எதிர்த்து மக்கள் போராட தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியுமே தவிர, அரசு அதிகாரி இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சிஎம்மா இருந்தாலும் சரி, அவங்க யாரையும் அதையும் கண்டுக்கிறது இல்லை. பதவி கிடைச்சதான் போய் அங்கே உக்காந்துக்கிறாங்க. எதிர்த்து எதுவும் மக்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் இப்போ நடக்கிறது. அவங்க பேசணும். அதுதான் நாங்கள் விரும்புகிறோம்.
நம்ம வந்து எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலுமே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அரசாங்க பணிகளாகட்டும் அல்லது வந்து குடிநீர் பிரச்சனைகளாகட்டும் இந்த மாதிரி வந்து பொது காரியங்களை பத்தி நம்ம பேசும்போது அவங்க பொதுவான கருத்துக்கள் வந்து முன்னெடுத்து பேசுறது கிடையாது. அதுக்கு பதிலா வந்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, தாவக்க சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீமான் அப்படி போயிட்டாரு, சீமான் இங்க வந்துட்டாரு, சீமான் வந்து திமுக பேசுறாரு, அதிமுக பேசுறாரு அப்படின்னு சொல்லிதான் வந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு நல்ல நண்பர் தான் அவரு. வந்து அந்த மாதிரி வெளிப்படையா வந்து நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு இருந்தேன் முன்ன, இப்ப நான் போடல அப்படின்னு. ஏன்னு கேட்டா வந்து அது ஒரு திரை மோகம் மாதிரி அவங்க வந்து இப்ப வந்து அதுல அடாப்ட் ஆயிட்டாங்க. எதனாலன்னா அவங்க நிறைய ரீல்ஸ் மட்டுமே பார்த்து பழகிட்டாங்க. மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது எங்கிட்ட பேசின அந்த வெகுஜன மக்களுக்கு நாங்க வந்து போராட்ட காலத்துல வந்து நிறைய நின்று இருக்கோம். அதனால வந்து மக்கள் பிரச்சனை என்ன தேவையோ அதை வந்து நாங்க முன்னெடுத்து பேசும்போது அதை பத்தி அவங்க வந்து சிந்திக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து சீமான் வந்து அப்படி பண்ணிட்டு அப்படியாமா, சீமான் இப்படி பண்ணிட்டு அப்படியாமா அப்படிங்கறது மட்டும்தான் பேசுறாங்களா இல்லையா, கார் வாங்கிட்டு அப்படியாமா அப்படிங்கிற மாதிரிதான் பேசுறாங்களா இல்லையா, ஆமக்கறி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து இருக்கிற உண்டானதுதான். ஆமக்கறி இல்லாதெல்லாம் இல்ல, ஆமக்கறி இருந்துதான் இருக்கு. இவங்க பாக்கலங்கிறதுக்காக அதை வந்து ஏத்துக்கூடிய மனநிலை இல்ல. அதையும் ஒரு ட்ரோல் பண்ணிட்டு சீமானை பத்தி மட்டுமே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க வேற அரசியல் இருக்குன்னு வந்து இன்னும் புரியுறது இல்லை அவங்களுக்கு. இப்ப என்னன்னா, செய்திகள்ல வந்து ஒரு முன்ன வந்து ஒரு பிரச்சனையை திசை திருப்பதுக்காக வேற பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதே பிரச்சனைக்கு வேற ஒரு ரூட்ல வந்து நாங்க இது வந்து சாராய கடை மூடுறோன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அந்த லிஸ்ட் வந்து ஓபன் பண்றதுக்கே வந்து 1 மாத காலம் எடுத்துட்டாங்க. எந்தெந்த கடைகளை வந்து நாங்க வந்து மூடி இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறதுக்கே வந்து அதையே வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அடா இவனும் அதே மாதிரிதான் சொல்றான், அப்புறம் எதோ பண்றானாட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து மனநிலையில இருக்காங்களே இல்லையா. அது என்னன்னா வந்து மேனிபுலேட் பண்றாங்க மக்களை, மூளை செலவு பண்றாங்க. மூளை செலவு பண்ணங்காட்டி மக்களும் சரி ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா வந்து உண்மை நிலை அது இல்லைங்கிறது வந்து நமக்கு தெரியும். இங்க வந்து இன்னும் வந்து அடாப்ட் ஆகல, ஒரு மாற்றம் வரும்னு கொஞ்சம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அது வரைக்கும் வந்து இந்த பாலியல் வன்கொடுமையோ அல்லது வந்து குடிநீருக்கு தேவையான வரிகளோ சாலை வசதிகளோ இந்த வந்து டெண்டர்ல முறைகேடு பண்றதோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியறது இல்லை. அதனால வந்து அந்த மனநிலையில அவங்க இருக்காங்க. அதுதான் நான் வந்து நல்லா விழிப்போட கவனிங்க. அரசியல்ங்கிறது வந்து வெறுமனே வந்து ரீல்ஸ் போட்டு இருக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அந்த இடத்துல வந்து இப்ப சாராயக்கடை மூடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பள்ளி படிக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாம் வந்து போராட்டத்துல இறங்குறாங்க. 3 நாள் அந்த லிஸ்ட்ல அந்த கடை வரலையா, அது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு, அது இருக்குங்காட்டி தானே மக்கள் வந்து மூட சொல்லி போராடுறாங்க. அப்படி அந்த நீங்க காணொலியில எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தைகளை வந்து விரட்டுறாங்க, ஓடுறாங்க. அந்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் கர்நாடகா கேரளால இருக்க மாதிரி ரெஸ்டோ பார் வந்து ஓபன் பண்ணலாம், ரெஸ்டாரண்டோட இருக்க மாதிரி உணவு விடுதிகள் மாதிரி இருக்கிற அதுலயே வந்து மதுபானங்களையும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து இது எப்படி ஒரு மாற்றம் ஆகும், மக்களை வந்து மென்மேலும் வந்து குடிக்க வச்சு அவங்களை வந்து சீரழிக்கிற வேலையை தானே இங்க முன்னெடுக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அது எப்படி ஒரு மூடு விழா பண்ண மாதிரி இல்லையே. இந்த பக்கம் மூடுற மாதிரி தெரிஞ்சு இந்த பக்கம் வந்து வேற ஒரு வேலையில வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வந்து அது டெண்டர் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஆலைகளை வந்து திறக்கிறதுக்கான வழிகளுக்கான வேலைகளை இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. நீர்வளத்துறையில பாத்தீங்கன்னா புஷியானந்த் இருக்காரு, அமைச்சர் புஷியானந்த் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரு வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சரா வந்து என்ன சொல்லணும், நீர்வளத்துறைக்கு வந்து உண்டான எவ்வளவு டிஎம்சி வந்து நம்ம மேகதாதுல இருந்து நம்ம எடுக்க முடியும், வாங்க முடியும், காவிரி உரிமை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து முன்னெடுப்பு நாங்க எடுக்கிறோம் இங்க அரசாங்க சார்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம அதை விட்டுட்டு நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து இன்னும் திரைமுகத்துக்கு வந்து உஸ்பேத்திட்டு இருக்கிறாருன்னு தான் வந்து நான் பாக்குறது. அது மாண்புமிகு அமைச்சர் சொல்றதுக்கான ஒரு பதிலா வந்து சரி, அது வந்து கேள்விக்கான பதிலே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு. நீங்க வந்து மீடியா பாக்குறீங்க பாக்கல ரெண்டாவது விஷயம், மக்களுக்கான திட்டங்கள் உள்ள வந்துச்சுன்னா நீங்க மீடியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா மக்களுக்கான திட்டங்கள் நீங்க என்ன கொண்டு வரீங்க, ஆக்கப்பூர்வமான திட்டங்களா இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மேல வந்து மதுபானங்களுக்கு வந்து கூட்டுறதுக்கான வேலைகள் பாக்குறீங்க, தனியார் ஆலைகளுக்கு வந்து நீர் வந்து நீங்க வந்து டெண்டர் விடுறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசியலா இருக்கா, இல்லையே. ஆதவர்ஜுனா கிட்ட வந்து கேக்குறாங்க, ஒரு அரசியலாளர் வந்து கடந்து செல்றாரு, அப்பன்ட்டு கேக்குறாரு மேகதாது பத்தி தான் கேக்குறாங்க. அப்பன்ட்டு என்ன சொல்றாருன்னா, அரசியல் இதுல பேச வேணாம் அப்படிங்கிற. ஆட்சியாளர்கள் வந்துட்டு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கேட்கும் போது வந்து அதுக்கு பதில் சொல்லாம ஏதோ புதுசா அவரு சொல்ற பதில் இருக்குது. கவர்மெண்ட் ஊழியர் எல்லாம் இருந்தா பதில் சொல்ல வேண்டிங்கிற இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. பெரிய வேற மாதிரி விட்டா இருக்குது அவரு.